ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான். இட்லி, தோசை, அடை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி வெங்காயம் சேர்க்காம பாரம்பரியமான பூண்டு சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல் உரித்து எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஷ்மீரி மிளகாய், இது ரெண்டையும் நல்ல எண்ணெயிலே வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருந்தோம்ல பூண்டு, அந்த பூண்டை அடுத்து இதே எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டோட கலர்லாம் மாறி நல்லா வதங்கி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு இது ரெண்டையுமே எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல புளி, அந்த புளியையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக தண்ணி சேர்த்து இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தாளிப்பு தான். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பில் அப்படியே நம்ம அரைச்ச சட்னியை தூக்கி சேர்த்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பணியாரத்துக்கு இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.